வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, நியூஸ் 18 நடத்திய மக்கள் சபை அப்படிங்கிற விவாத நிகழ்ச்சியில் செந்தில்வேலு வெளியேறி திமுக ஆட்களை திரட்டி கொண்டு வந்து பாஜகவினர் மீது தாக்குதல் நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பாஜக பெரும் புகாரை முன் வச்சாங்கல்ல. இது சம்பந்தமாக செந்தில்வேலு வீடியோ வெளியிட்டிருக்காரு. எதுக்காக அந்த அரங்கத்தை விட்டு நான் வெளியேறினேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேலு பயங்கரமாக கோபத்தோட வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, செந்தில்வேலை பேச வாங்க அப்படின்னு நெறியாளர் கூப்பிட்டோன்னே செந்தில்வேலு ஆர்வமாக வந்திருக்காரு. பேச ஆரம்பிக்கும் போது கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் இவர் சொல்கிறார், பாஜக காரர் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேல் காயின் பண்ணுறாரு. ஒரு பாஜக காரர் நான் பேச ஆரம்பிக்கும் போது பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. காசை வாங்கிட்டு தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேடிஎம் காரோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சரி கத்திக்கோங்க அப்படின்னு நான் விட்டுட்டேன். பிறகு மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது சொல்லிக்கு இருக்கும்போதே இடியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டத்திலேருந்து கத்துறாங்க. இதை தொடர்ந்து பேடிஎம் இடியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்ததுனால கோபம் அடைந்து நான் வெளியேறினேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேலு அழுகாத குறையா வீடியோ வெளியிட்டிருக்காரு. இப்போ பாஜகவினரே சிரிச்சுக்கிட்டு, சங்கிகள் வேற லெவலு, இடியாப்பம் அப்படின்னு சொல்லியா கத்திருக்கீங்க சபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேலு பேசின வீடியோவை ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் மறுபடியும் அத்தனை போரை நான் நிப்பாட்டினேன், எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கலை அப்படின்னு மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. இடையில கொஞ்சம் கேப் விட்டுருந்தாரு, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையாக பேச ஆரம்பிச்சிருக்காரு ட்ரம்ப்பு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நான் நிப்பாட்டினேன், நான் போரை நிப்பாட்டினதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் அட்லீஸ்ட் 1 கோடி மக்களுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, 10 மில்லியன் மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, உயிரை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு எனக்கு நன்றி சொன்னார் ஷெபாஸ் ஷெரீஃப் அப்படின்னு ட்ரம்ப் சமீபத்தில் பேசியிருக்காருங்க. இருக்கும் 10 மில்லியன் அப்படின்னா 1 கோடி தானே, பாகிஸ்தான்காரங்களுடைய உயிராக இருக்கும். உண்மைதான். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், மூணாவது டாபிக் அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக். சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த பெண் கஞ்சா வியாபாரி 18வது முறையாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் காமெடி என்னன்னா, தமிழ்நாட்டில் கஞ்சா நடமாட்டமே இல்லை அப்படின்னு கூறின சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடனும் இந்த பெண் கஞ்சா வியாபாரி புகைப்படம் எடுத்திருக்கிறார். ஏற்கனவே மா சுப்பிரமணியனோடு ஞானசேகரன் இருக்கக்கூடிய புகைப்படம் ஒரு பெரிய டிபேட்டாக மாறினுச்சு. அதுக்கு மலுப்பலான காரணங்களை மா சுப்பிரமணியன் கொடுத்தாரு. இப்போ இதற்கு என்ன விளக்கம் கொடுக்க போறாரு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பி மிக கடுமையாக திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் டெஹ்ரான்ல பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துறாங்க, குறிப்பாக பெண்கள். ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய குடியரசு ஆட்சி 1979 நடந்துக்கு இருக்கு. ஈரானுடைய சுப்ரீம் லீடராக கொமேனி இருக்காரு. பெண்களுக்கு அடிப்படை உரிமைகளை மறுக்கப்படுது, விலைவாசியெல்லாம் பீக்கில் இருக்குது, அத்தியாவசியமான வாழ்க்கையை கூட எங்களால் வாழ முடியலை அப்படின்னு மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்திக்கிருக்காங்க. இதில் ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்டிங்காக ஷேர் ஆனிச்சு. என்னென்னா, கொமேனியுடைய புகைப்படத்தை போராட்டம் பண்ணக்கூடிய மக்கள் வந்து எரிக்கிறாங்க. இதெல்லாம் ஈரானில் மரண தண்டனை விதிக்கக்கூடிய வகையான விஷயம். கொமேனியுடைய புகைப்படத்தெல்லாம் எரிச்சா மரண தண்டனை. ஸ்டில் அவங்க பயமே இல்லாமல் எரிக்கிறாங்க போராட்டம் நடத்தக்கூடிய மக்கள். சமீபத்தில் ஹிஜாபுக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சுல ஈரானில், அதை விட பல மடங்கு வீரியமாக இந்த போராட்டம் நடந்துக்கிருக்கு. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இது மரண தண்டனை வழங்கக்கூடிய குற்றமாச்சே, கொமேனியுடைய புகைப்படத்தை எரிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அட போங்க பாஸ், நான் இறந்து போய் 46 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 46 வருஷம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறாங்க, 1979 தானே இஸ்லாமிய குடியரசு ஆட்சி ஈரானில் வந்துச்சு. அதிலிருந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள், 46 வருஷம் இருக்கும். அப்போவே எப்போ இஸ்லாமிய குடியரசு ஆட்சி ஈரானில் வந்துச்சோ அப்போவே நான் வந்து செத்து போயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஈரான் கவர்மெண்ட்டு இராணுவத்தை ஏவி மக்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க முற்பட்டிருக்காங்க, போராடக்கூடிய மக்களை சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ வந்திருக்கு. இப்போது மக்கள் மீது ஈரான் இராணுவம் நடத்தக்கூடிய தாக்குதல் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது, சோசியல் மீடியாவில் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்டர்நெட்டை இங்கே கட் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஃபோன் கால் வசதியை கூட இங்கே வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை ஈரானில் நடந்துக்கிருக்கு அப்படின்னு இப்போது பலர் தங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துக்கிருக்காங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய தபால் துறை இருக்குது பார்த்தீங்களா, தபால் துறையில் 2 அதிரடியான புதிய திட்டத்தை சென்ட்ரல் மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா தொடங்கி வைக்கிறார் இன்னைக்கு.
இப்போ நம்ம ப்ரொஃபஷ்னல் கொரியரு, எஸ்டி கொரியரு இதில் ஒரு பார்சல் அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரு நாளில் பார்சல் வந்து போய் சேர்ந்துடும் நம்ம அனுப்புகிற அட்ரஸுக்கு. இதே வெளி மாநிலமாக இருந்தால் 2 நாளில் போய் சேர்ந்துடும். இதே வசதியை நம்மளுடைய தபால் துறையில் நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம். தபால்களை 24 மணி நேரத்தில் ஒரு மாநிலத்திற்குள் உள்ள உரிய முகவரியில் ஒப்படைக்கக்கூடிய திட்டம். ஸ்டேட்டுக்குள்ளே அப்படின்னா இப்போ புதுக்கோட்டை, என்னுடைய ஊர் புதுக்கோட்டை, மதுரைக்கோ இல்லை சென்னைக்கோ கடலூருக்கோ ஏதாவது நான் வந்து போஸ்ட் அனுப்பணும், பார்சல் அனுப்பணும் அப்படின்னா 24 மணி நேரத்தில் அது கொண்டு போய் சேர்க்குற திட்டம். இதே வெளி மாநிலம் அப்படின்னா இந்தியாவில் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி 48 மணி நேரத்தில் அதை டெலிவரி பண்ணக்கூடிய உரிய அட்ரஸில் போய் சேர்க்கக்கூடிய திட்டம். இது 2 திட்டத்தையும் இன்னைக்கு ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு. மிக முக்கியமான திட்டம். பிரைவேட் கொரியர் சர்வீஸுக்கு போகாமல் இனிமேல் கவர்மெண்ட் துறையை நம்ம வந்து பயன்படுத்தலாம். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டாவது அடுத்த கட்டத்துக்கு வளரும். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.